தமிழக சட்டசபை பாருங்க, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணாதுரை இவரெல்லாம் இருந்த சட்டசபை. இனி புஷி ஆனந்த், அப்புறம் ராஜ்மோகன், அப்புறம் யாருங்க ஆதவ் அர்ஜுனா, இவர்கள் இருக்கக்கூடிய சட்டசபையாக அது மாற இருக்கிறது. இவரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள். தெரியாத பல செல்லூர் ராஜிகள், பல திண்டுக்கல் சீனிவாசன்கள் இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஒரு செல்லூர் ராஜ் தானே பார்த்தீங்க, ஒரு திண்டுக்கல் தானே பார்த்தீங்க, இன்னும் 100 செல்லூர் ராஜிகளை பார்ப்பீங்க. அடுத்தடுத்து தமிழக சட்டசபை பயங்கரமாக இருக்கும். ஃபன் மோட்ல இருக்க போது. வலைதளங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கட்சி சமூக வலைதளங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு மக்கள் வாக்கு செஞ்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை நம்பி மட்டுமே தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. சூப்பரா. நீ காலத்தில் போல, நீ ஜெயிலுக்கு போ, நீ கல்குவாரிய போராடு, நீ ஆத்துமல்ல போராடு, நீ கனியிட ஏரியை சொல்லையும் கட்டு முட்டல் அதை தூர போடியா, நீ அதெல்லாம் அங்கிட்டு தூர கொண்டு போயா. இங்கே இன்ஸ்டாகிராம என்னமா போடுறாயா, ரீல்ஸு என்னமா அடிக்கிறாயா, ஸ்டண்டு மாச பாரியா, கிரௌட பாரியா அப்படின்னு ஓட்ட போட்ட தமிழ்நாட்டு மக்கள், என் செல்ல குட்டிஸ், நண்பா நண்பிஸ், தோலா தோலிஸ்க்குலாம் இதுதான் ரியல் ஃபன்னு, ரியல் வைப் இருக்கு.